பியூட்டி பார்லருந்து ரெடி ஆகி வர பொண்ணு காலையில் மணமேடையில் உட்காரும்ல, கூறப்படவன் ஒன்று கட்டிக்கிட்டு தாங்க ஐயா அந்த மணமேடையில் உட்காடுறாங்கன்னு சொன்னா இதுதாங்க ஐயா கலாச்சாரம் பண்பாடு. அங்கே போய் எந்த மாடல் ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிட்டு தாலி கட்ட மாட்டாங்க. ஐயர் உட்காந்து மந்திரம் வேதங்கள் ஓததாங்க ஐயா அந்த திருமண தாலி அந்த பொண்ணு கழுத்தில் ஏறுன்னு சொன்னால் தம்பி வந்து ரொம்ப நல்லா பேசினான். பணம் 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 பணம்னு அவ்வளோ அழகாக பேசினான் தம்பி. அது வேறு சொன்னான் பாருங்க, பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு பார்க்க போகும்போது என்ன கேட்குறாங்க பொண்ணு வீட்டில், பையன் என்ன படிச்சிருக்கிறான் கேட்டுட்டு அப்புறம் ஒரு வார்த்தை கேட்பாங்க, என்ன தெரியுமா, எவ்வளோ சம்பாதிக்கிறான் அப்படின்னு கேட்டார். தம்பி எனக்கு 2 பொட்டை பிள்ளை இருக்குது. நானே இந்த திருமாலோட அவதாரம் 10 இருக்குது தெரியுங்களா, 10 அவதாரம் வருது. அந்த 10 அவதாரத்தில் ராமனுக்கு தான் என் பொண்ணை கொடுப்பின ஒழிய ஒருபோதும் கிருஷ்ணனுக்கு தரமாட்டேன். ஏம்மா 2 பேரும் ஒரு ஆள் தானம்மா, ஏம்மா கிருஷ்ணனுக்கு தரமாட்டேன்னு சொல்கிறீங்க? காரணத்தை சொல்லுங்க. ராம அவதாரம் வந்து எப்படி வாழ்ந்த அவதாரம் தெரியுங்களா, ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல்லுன்னு வாழ்ந்த அவதாரங்க ஐயா ராம அவதாரம்.